சுவாமி அப்படி தியானத்துல தபஸ்ல இருக்கிற போது நிஷ்டையில இருக்கிற போதெல்லாம் ஒரு சில பக்தாள்லாம் புகைப்படம் எடுத்திருக்கா. அதுல ஜட்டாதாரியா சுவாமி எலும்பெல்லாம் தெரிகிற அளவுக்கு அவர்தானான்னு அடையாளம் தெரியாத அளவுக்கான புகைப்படங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அப்படி குழந்தை மாதிரி திரண்ட வடிவத்தோட அழகா மாங்கனி போல இருக்கிற அழகான வடிவம். ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் கேட்டார், இதுவும் அவர் தானான்னார். ஆமான்னு. இந்த மாதிரி படம் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன், இது வித்தியாசமா இருக்கே. இருக்கு, ஆட்டையாம்பட்டி தபோவனம் 1-2 இடங்கள்ல வச்சிருக்கா, சில பக்தர்கள்ட்ட இருக்குன்னு. இப்படி இருந்திருக்காரே, பின் இப்படி ஆயிட்டாரே என்ன. நம்மளாம் என்ன நினைப்போம், பாடி சரியா மெயின்டைன் பண்ணல, டயட் இல்லை, நன்னா தின்னுட்டான்னு நினைப்போம். நமக்கெல்லாம் அப்படித்தானே தோணும். நான் சொன்னேன், ஐயா அது தபசு பண்ணி பண்ணி நமக்காக அருளை சேர்த்த காலம். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து அந்த நிலையில இருந்திருக்கார். இப்போ சம்பாதிச்சதை கொடுக்கிற காலம். இந்த இடத்துல அவருக்கு இப்ப நிஷ்டை அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஞான நிஷ்டையிலேயே சதா இருக்க, சதா சுவாமி யோகத்திலேயே இருக்குன்னு அவர் வாக்கிலேயே வந்த வார்த்தை. சகஜ நிலையிலேயே வெளியில பார்த்து கொண்டிருந்தாலும் பேசிக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஆழ்ந்த நிலையிலேயே தான் சுவாமி இருப்பார். பக்தாளுக்கு கிருப பண்றதுக்காகவே தான் இறங்கி வந்திருக்கார். இப்ப அவருக்கு சாதனங்கள் எதுவும் தேவையில்லை, அனுகிரக மூர்த்தியா இருக்கார். பார்க்கும் போதே ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு நிர்பயமான நிலை. ஒரு ஜட்டாதாரியா பெரிய தாடி வச்சுன்னு பெரிய விபூதி இட்டுண்டு ஒல்லியா ஒரு சுவாமிகள் இருந்தா எதுக்கு வம்பு, தள்ளி நின்று நமஸ்காரம் பண்ணணும், ஏதாவது நம்ம சொல்லி அவர் ஒரு சாபம் கொடுத்து இப்படிலாம் நமக்கு தோணும். சுவாமியுடைய இந்த சொரூபம் குழந்தை வடிவத்தை பார்த்தா கிட்ட போய் பேசணும் தானே தோணும். 2 வார்த்தை அவர் பேச மாட்டாரா, கிட்ட போக மாட்டாமோ தானே தோணும். அந்த கருணை பார்வை மேல படாதான் தானே தோணும். அதுக்கேத்தாற் போல ஒத்தொத்தொட்டையும் அவரவர்கள் நிலைமைக்கு ஏற்றாற் போல சுவாமி அத்தனை சௌலபியமாக பழகியிருக்காருங்கிறதான் இந்த லீலைகள்லேருந்து தெரியுது.